ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே பேசின மாதிரி நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஓகே, ஃபீனால் அண்ட் ஆல்கஹால், அலிஃபாட்டிக் ஆல்கஹால். கெட்டாலிட்டிக் ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா என்ன ஐடியாவில் இருக்கேன்னா உன்னோட புக் பேக் எக்ஸசைஸ் அப்புறம் இன்டெக்ஸ்ட் இந்த கொஷின்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணாலே உனக்கு மேக்ஸிமம் உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் உனக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம போடலாம். நம்ம வேற மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ், கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸும் போடலாம். ஏன்னா இதுவே உனக்கு நிறைய அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ கெட்டாலிட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் பியூட்டனால். ஃபர்ஸ்ட் வந்து பியூட்டனால்னா என்னன்னு பார்க்கணும். பியூட்னா மொத்தம் 4 கார்பன். அப்போ ஆல்னா உனக்கு ஆல்டிஹைட். அப்போ ஞாபகம் வச்சுக்கோ, ஆல்டிஹைட்ல இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஒரு ஒரு கார்பன் பேரண்ட்ல இருக்க ஒரு கார்பன்ல தான் வரும். ஓகேவா? ஸோ இதுவும் சேர்த்து தான் வந்து உனக்கு பேரண்டா மென்ஷன் ஆகும். ஓகேவா? ஸோ இட் இஸ் பியூட்டனால். கெட்டாலிட்டிக் ரிடக்ஷன் அப்படின்னா உனக்கு வந்து எப்படி இது வந்து H2 in the presence of பிளாட்டினமோ பெலேடியமோ இல்லை நிக்கலோ எது போட்டாலும் உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? பிரைமரி ஆல்கஹாலா? ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணா உனக்கு என்ன வரும்? பிரைமரி ஆல்கஹால். அப்போ பியூட்டனால். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் சேஞ்ச் ஆகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிடக்ஷன்ல நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் சேஞ்ச் ஆகாது. இதான் ஏ. பி வந்து ஹைட்ரேஷன் ஆஃப் ப்ரோப்பீன் in the presence of ப்ரோப்பீன் தெரியும்ல, CH3 CH டபுள் பாண்ட் CH2. இதை வந்து ஹைட்ரேட் பண்ண போறீங்க, வாட்டர் போட போறீங்க in the presence of dilute acid. அப்போ என்ன இது? நார்மலா மார்க்கோனிக் ஹவுஸ் அடிஷன். CH3 இதுதான் உன்னோட ரியாக்டிவ் சென்டர். ரியாக்டிவ் சென்டர்ல நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த adentum goes to the carbon having less number of hydrogen atom. அப்போ இது வந்து OH ஆயிரும், இது வந்து CH3 ஆயிரும். ஓகேவா? ஸோ C வந்து ரியாக்ஷன் ஆஃப் ப்ரோப்பனோன் வித் மெத்தில் மெக்னீசியம் புரோமைட். ப்ரோப்பனோன் வந்து என்னது? ப்ரோப். CH3 CH3 ப்ரோப்பனோன்னா கீட்டோன். ப்ரோப்பனோன்ல உனக்கு மித்தைல் மெக்னீசியம் புரோமைடு போட்ட அப்படின்னா உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மேலே போகும். ஸோ இது வந்து CH3 COMg Br. இங்கே ஒரு CH3 இருக்கு, இங்கே ஒரு CH3 இருக்கு. கரெக்டா? இந்த பிளஸ் ஆகும், இது வந்து மைனஸ் ஆகும். ஸோ இந்த இது வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், நான் இங்கே போடுறேன். ஓகே, அடுத்து வந்து ஆசிட் ஹைட்ராலிசிஸ். அப்போ என்ன ஆகும்னா இந்த மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு மெக்னீசியம் புரோமைடு வெளியே போயிடும். அப்போ என்ன? CH3 C, இது OH ஆயிரும். இங்கே ஒரு CH3 இருக்கு, இங்கே CH3 ஃப்ரம் கிரிக்னாட் ஏஜென்ட். இப்போ மெக்னீசியம் OH புரோமைடு வந்துடும், வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ இதாவது இதோட ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா show how are the following alcohols are prepared from a suitable Grignard reagent. இப்போ உனக்கு ஒரு ப்ராப்பரான Grignard reagent வேணும். அப்போ உனக்கு வந்தது உனக்கு ஒரு ஒரு ஆல்டிஹைடோ இல்லை கீட்டோனோ வேணும், பிளஸ் R-MgX. இதான் உனக்கு தேவை. கரெக்டா? ஸோ அது உனக்கு ஒரு ஆல்கஹாலை கொடுக்கணும். நான் என்ன சொன்னேன், உனக்கு எந்த கார்பன்ல நம்ம நார்மலா பாருங்களேன், இதை ஒரு R C டபுள் பாண்ட் O H பிளஸ் R-MgXன்னு வச்சுக்கோங்களேன், பிளஸ் H2O. இது நான் வந்து டைரக்டா போடுறேன், H பிளஸ் H2O போட்டோம் அப்படின்னா எந்த கார்பன் டபுள் பாண்ட் இருக்கோ அந்த கார்பன்ல தான் இந்த OH போகும், அண்ட் அந்த கார்பன்லயே தான் R- போகும். கரெக்டா? எஸ். இப்போ அந்த மாதிரி தான் போட போறோம் நம்ம. இப்போ இங்க என்ன பண்றோம், அப்ப இந்த இதான் வந்து இந்த கார்பன் தான் உங்களுக்கு OH இருக்கு, இந்த கார்பன் தான் R- இருக்கும். அப்ப இதுதான் உன்னோட R- இருந்திருக்கணும், இதுதான் வந்து உன்னோட டபுள் பாண்ட். அப்போ உன்னோட இது வந்து HC டபுள் பாண்ட் OH பிளஸ், அதாவது ஃபார்மால்டிஹைட் பிளஸ் உன்னோட மித்தைல் CH3 CH3 MgXன்னு இருந்திருக்கணும். ஓகே, இந்த presence of H plus and H2O. ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு HC இது வந்து OH ஆயிருந்திருக்கணும். ஓகேவா? இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இந்த இடத்துல வந்து உன்னோட CH போய் அட்டாச் ஆயிருக்கும், CH. இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3. கரெக்டா? ஸோ அப்போ இதுதான் உன்னோட ப்ராடக்டா இருக்கும். ஃபைன். ஸோ எப்படி பண்றேன்னு புரியுது உங்களுக்கு? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இதான் வந்து உன்னோட கார்பன், எந்த கார்பன்ல OH இருக்கோ அந்த கார்பன் வந்து உன்னோட கார்பன் கார்பனா இருக்கணும். மீதி இருக்க கார்பன் வந்து நம்ம அப்படியே வந்து என்ன பண்றோம், நம்ம இது வந்து உன்னோட MgBr
ஓகேவா? ரெண்டாவது நீ என்ன பண்ற, ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ற. இது உன்னோட ஃபார்மால்டிஹைட் HC டபுள் பாண்ட் OH. ஓகேவா? இதுல வந்து உன்னோட ப்ராடக்ட் வந்து இது. புரியுதா? புரியலன்னா கேளுங்க கமெண்ட்ஸ்ல, நான் திருப்பி சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் த ஃபாலோவிங். ஸோ இது உங்களுக்கு வந்து மார்க்கோனிகாவ்ஸ் அடிஷன். கரெக்டாக இது வந்து நான் H+OH மைனஸ்னு பிரியும். உன்னோட OH குரூப் வந்து இங்கே வந்துடும், H வந்து இங்கே போயிடும். கரெக்டாக பிகாஸ் திஸ் இஸ் அ ரியாக்டிவ் சென்டர். அப்போ உன்னோட ப்ராடக்ட் நம்ம CH3 CHOH, இங்கே வந்து சிங்கிள் பாண்ட் CH3 ஆகும். சோடியம் போரோஹைடு நமக்கு தெரியும், இது வந்து வீக் ரெடியூசிங் ஏஜென்ட். கண்டிப்பாக ஒரு எஸ்டரை இதனால ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இது மட்டும் ரெடியூஸ் ஆகும். அப்போ உன்னோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து OH ஆகும். ஓகே, செகண்டரி ஆல்கஹாலாக மாறிடும். ஏன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் போயிடும், OH வந்துடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது வந்து என்ன ஆகும், இது ஒரு வீக் ரெடியூசிங் ஏஜென்ட். திஸ் வில் பிகம் இன்டு அன் ஆல்கஹால். அப்போ CH3 CH2 CH CH3, இது வந்து CH2OH ஃபார்ம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிடக்ஷன் நார்மலா கெட்டாலிட்டிக் ரிடக்ஷன்ல உனக்கு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் சேஞ்ச் ஆக வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட், so how will you synthesize 1-phenyl ethanol from suitable alkane? 1-phenyl ethanol அப்படின்னா என்னன்னு முதல் பார்த்தலாம். ஃபினைல எத்தனால் C2 இருக்கா, 1 பொசிஷன். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் பொசிஷனாக இருந்திருக்கணும். CH3 1 2 3 4. கரெக்டா? இது வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆல்கீன். இப்போ டெஃபினட்டா உன்னோட ஆல்கீன் வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, ஒரு இதுல இருந்து நம்ம ஆல்கீன் கொண்டு வர முடியாது. அப்போ CH டபுள் பாண்ட் CH2 இருந்திருக்கணும். கண்டிப்பா உன்னோட மார்க்கோனிகவ்ஸ் அடிஷன் வச்சு பண்ணலாம். ஏன்னா இங்க வந்து ஆன்டி மார்க்கோனிகவ்ஸ் ரூல் ஃபாலோ ஆயிருக்கு. கரெக்டா? இதான் வந்து 1. ஏன் இது 1-phenyl ethanolனா ஏன் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, உன்னோட எங்க வந்து OH குரூப் இருக்கோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும். அப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கார்பனா எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? செகண்ட் கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துக்கிறனால இது வந்து நம்ம இப்படி போடுறோம். ஓகேவா? செகண்ட் வந்து என்னது, சைக்ளோஹெக்சைல் மெத்தனால். அப்போ CH2OH. ஓகேவா? சைக்ளோஹெக்சைல் மெத்தனால் வித் ரெஸ்பெக்டிவ் ஆல்கைல் ஹைட் SN2னா கண்டிப்பா இது அப்படியே நீ வந்து இது வந்து நீங்க இதுல படிச்சிருப்பீங்க, ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோரின்ஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல. எனி ஆல்கைல் ஹாலைட் போட்டுட்டு அக்வஸ் NaOHO இல்ல KOHO எது போட்டாலும் உனக்கு என்ன ஆகும், it will have a substitution reaction. Definitely it follows an SN2 mechanism தான். கரெக்டா? பென்டனால் with suitable alkyl halide, பென்டனால் CH3 அதே ரியாக்ஷன் தான். 1 2 3 4 5 CH2OH, ரைட்? இது வந்து அப்படியே 1 2 3 4 5 Cl போட்டா 1 2 3 4 5 Cl போட்டா உனக்கு வந்து என்னது, அக்வஸ் KOH போட்டாலோ இல்லை NaOH போட்டாலோ உனக்கு இது ஃபார்ம் ஆகும். ஃபைன். ஓகே, next, how are the following conversions carried out? Okay, propene to propane to all. இது தெரியும்ல, என்ன ரியாக்ஷன், மார்க்கோனிகவ்ஸ் அடிஷன். propene என்னது, CH3. இது அடிக்கடி நம்ம போடுறோம்ல, CH2 ல இருந்து நீ வந்து என்னது ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ண அப்படின்னா உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH3 CHOH, மார்க்கோனிகவ்ஸ் அடிஷன் CH3, propane to all. கரெக்டா? பென்சைல் குளோரைட் டு பென்சைல் ஆல்கஹால். பென்சைல் குளோரைட்னா முதல் தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. பென்சைல் குளோரைட்னா இதுதான் பென்சைல் குளோரைட். இது பென்சைல் ஆல்கஹால்னா உனக்கு இதுதான் வந்து பென்சைல் ஆல்கஹால். கரெக்டா? இது வந்து இந்த அக்வஸ் KOH போட்டாலே உனக்கு ஃபார்ம் ஆயிடும். இத்தைல் மெக்னீசியம் புரோமைடு, இத்தைல் மெக்னீசியம் புரோமைடு டு என்னது, ப்ரொப்பனாலா, CH3 CH2 CH2OH. கரெக்டா? இப்போ இதுல வந்து ஒன்னு வந்து இத்தைல் மெக்னீசியம் போடுறீங்க, ரெண்டாவது என்ன பண்ணுவீங்க, ஆசிட் ஹைட்ராலிசிஸ் தானே. இப்போ இதுல இது வந்து இத்தைல் குரூப் போய் ஆட் ஆயிருக்கு. அப்போ இதுதான் உன்னோட ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன் எங்க OH இருக்கோ அந்த கார்பன் டபுள் பாண்டா இருந்திருக்கணும். அப்போ இதுதான் டபுள் பாண்ட் ஓவா இருந்திருக்கணும். இது H. கரெக்டா? அப்போ இது இந்த இத்தைல் குரூப் போய் இங்க ஆட் ஆயிருக்கு. புரியுதா? அப்புறம் மித்தைல் மெக்னீசியம் புரோமைடு. இப்போ மித்தைல் மெக்னீசியம் புரோமைடு வந்து CH3MgBr. இதுல வந்து நம்ம ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஓகேவா? இதுல உனக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 2 3 ப்ரோபேன் 2 ஆல் 2 மித்தைல்
அப்போ உனக்கு CH3 கரெக்டா? அப்ப நான் என்ன சொன்னேன், எந்த கார்பன் OH இருக்கோ அங்கதான் வந்து டபுள் பாண்ட் ஓவா இருந்திருக்கணும். அப்ப இதுதான் டபுள் பாண்ட் ஓவா இருந்திருக்கணும். அப்ப நான் ஒரு ஆர் குரூப்பை வேணா ஆட் பண்ணலாம். இப்ப 2 ஆர் குரூப் ஆட் பண்ணல. இது என்ன ஆர் குரூப் ஆட் ஆயிருக்கு? CH3 தான் ஆட் ஆயிருக்கு. அப்ப இதுதான் உன்னோட ஆர் குரூப்பா இருந்திருக்கணும். ஓகே, அப்போ உன்னோட கீட்டோன், இது வந்து கீட்டோன். புரியுதா உங்களுக்கு எப்படி கொண்டு வரேன்னு? எஸ். ஸோ தேங்க்யூ. அடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு அப்புறம் அது ரிலேட்டட் கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபைனலாக நம்ம வந்து நிறைய கொஷின்ஸ் பார்ப்போம் நம்ம. சரிங்களா? தேங்க்யூ.